தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த துப்பட்டா கில்லர் அப்படிங்கிற தமிழ் டப்டு டாக்குமெண்ட்ரி மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டாக்குமெண்ட்ரி டாக்குபே ஓடிடில அவைலபிளா இருக்கு. கொடூரமான சீரியல் கில்லரை மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த சீரியல் கில்லருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மகானந்த் நாயக். இவன் கோவாவில் ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கான். ஆட்டோ டிரைவரா இருக்கிற இவன் பல பெண்களை கொடூரமான முறையில கொலை பண்றான். அதுவும் கற்பழிச்சு அவங்களுடைய நகைகளை திருடி பல பேரை ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். ஏன் இந்த மகானந்த் நாயக் பல பேரை கொடூரமான முறையில கொலை பண்றான்? சோ அதுக்கான காரணம் என்ன? அதே போல அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? போலீஸ் இவனை எப்படி அரெஸ்ட் பண்றாங்க? அண்ட் டோஸ்ல இவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கறதா இந்த டாக்குமெண்ட்ரியுடைய மீதி கதை. இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தி அலசணும் அப்படின்னா பொதுவா பூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தோல்ல துப்பட்டா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க பல பெண்கள் இறந்ததுக்கு காரணமும் அவங்களுக்கு எமனா இருந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டாவா தான் இருக்கும். இன்கேஸ் இந்த கில்லர் தேர்ந்தெடுக்கிற விக்டிம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னா இருக்கும். அதாவது சாதாரணமான வேலை பார்க்குற பெண்கள், ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னாலே ஒரு எட்டா கனியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான பெண்களை தேர்ந்தெடுத்து கில்லர் அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை பறித்து கொண்டு அவங்களை கற்பழிச்சு ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்றான். இது தொடர்ந்து நடந்துட்டே வருது. ஒரு கட்டத்துல இவனை அரெஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா இவனுக்கு ஊர்ல இருக்கிற நல்ல பேரின் காரணமா இவன் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி விடுதலை பண்ணிடுறாங்க. சோ அதற்கு பிறகு இந்த இந்த மாதிரியான கொலைகளை தொடர்ந்து பண்ணிட்டே வரான். சோ இவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் காரணமா இந்த கேஸை வந்து அடுத்த லெவல்ல புஷ் பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. ஒருவேளை பெரிய இடத்த பெண்களா இருந்தா இந்த கேசஸை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா புஷ் பண்ணி கில்லரை வந்து குயிக்கா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ரொம்ப ஏழ்மையின் காரணமா இருக்கிறதுக்கு காரணமா அவங்களுடைய பேரண்ட்ஸும் அந்த பெண்களுடைய பேரண்ட்ஸும் பெரிய அளவுல இந்த கேசஸை புஷ் பண்ணாம விட்டுறாங்க. போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை ரொம்ப யதார்த்தமா எடுத்து ஹேண்டில் பண்றாங்க. இதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவனை சீக்கிரமா பிடிக்கல. பட் ஒரு கட்டத்துல இவனை பிடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒரு பெண் தான். அந்த பெண் அவங்ககிட்ட இருந்து மாட்டி தப்பிச்சு வந்திருப்பா. அந்த பெண்ணின் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லரையே பிடிச்சிருப்பாங்க. அண்ட் டூஸ்டே இந்த கில்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல பேசுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம், எந்த காரணத்துக்காக அவன் வந்து இந்த பெண்களை கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி. டூஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அடுத்து என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு டீசென்டான டாக்குமெண்ட்ரி தான். பட் ஆனால் நெட்ஃபிளிக்ஸ்ல வர டாக்குமெண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். பட் அந்த ஸ்டாண்டர்டோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜ் தான். பட் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அடல்ட் சீன்ஸ்லாம் இல்ல. பட் பேசுற வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.